பட்டு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து சகோதரர் விஷாலாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் என்ன, நம்ம ஜாதக பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில். அதை மட்டும் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கலாம், அது வேறு, அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது, பணத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். ஹோப் இது வந்து பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி உழுவுது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போ கூட உதவி பேசும்போது சொன்னார், அவர் விஷால் குழந்தை மாதிரி. அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க. அவரை பற்றி எனக்கு தெரியும், குழந்தையெல்லாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதன், தெரியாத மாதிரி இருப்பார், அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன். மிக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்ல அழகாக பெருசு பண்ணி இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது. படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது, திம்மு 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 திம்முன்னு உழுவுது. அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா நான் OMCL ஐ வாஸ்ட் சீமானை பற்றி பேசும்போது, எனக்குலாம் சீமானெலாம் நல்ல நண்பர், என் பையனுக்கு ரொம்ப நல்ல நண்பர். அதனால் அவங்க சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த 10 ரவுண்டு ஓடுவீங்க நீங்கள், சுற்றி 10 ரவுண்டு ஓடுவாங்களாம். இல்லை 10 ரவுண்டு சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குது. இது எப்படா இதுன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு டெடிக்கேட்டட் பர்சன். நீங்கள் விரும்பியிருக்கிற அந்த ஒரு பெண்மணி வந்து டெடிக்கேட்டட் கேர்ள். அதனால் இப்போ கூட என்ன ஆகிவிட்டது விஷாலுக்குன்னு சொன்னாங்க, அடுத்த நாளே வந்து நின்னா மனுஷன் சிங்கம் மாதிரி. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும். ஏன்னா இது ஓடணும், இந்த படம் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.